வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் எக் வச்சு ஒரு பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் வந்து டயட் இருக்கும்போது சாதம் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் கோதுமை முட்டை எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இது கூட 150 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டைக்கு 50 கிராம் கணக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் நல்லா சலிச்சு போட்டுருங்க. அப்படி சலிச்சு போடாமல் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கட்டி விழும். இப்போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் கூட கட்டி விழக்கூடாது. அப்படி விழுந்துச்சுன்னா அந்த பேன் கேக் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. வாசனைக்காக ஒரு 2 சொட்டு ஏலக்காய் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு. பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இந்த பேன்கேக் செய்யும்போது நம்ம நெய்யோ எண்ணெயோ ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சின்ன கரண்டியில் மாவு எடுத்து இதை ஊற்றிக்கலாம். 30 செகண்ட் மட்டும்தான் இதை வேக வைக்கணும், அதுவும் குறைவான தீயில வச்சு. இப்போ பாருங்கள், மேலே வந்து அந்த வெந்திருக்கிறது தெரியும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி குறைவான தீயில வச்சு 30 செகண்ட் வேக விட்டுக்கலாம். நல்ல வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சூப்பரான எக் வீட் பேன் கேக் ரெடி. எப்பயுமே சப்பாத்தி, கோதுமை தோசை, அவிச்ச முட்டை இப்படின்னு சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டயட் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.